வணக்கத்திற்குரிய சோக்காடு பஞ்சாயத்து துடகநகரி வாக்காளர் பெருமக்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, பெருந்தளால் கூடியிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டத்தினுடைய நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இன்று இந்த மதிய நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை உங்கள் பொறுப்பாளர்களை வணங்கி வைக்கிறேன். இப்போ நம்ம எதுக்காக சேர்ந்திருக்கோம், எதுக்காக ஓட்டு கேட்கிறோம் உங்களுக்கு நல்லா தெரியும். நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக தாமரை சின்னத்திலே போட்டி போடுகிறேன். ஐயா மோடியின் சின்னம் தாமரை, ராமதாஸ் ஐயா சின்னம் தாமரை, அண்ணன் ஓபிஎஸ் சின்னம் தாமரை, அண்ணன் டிடிவி தினகரன் சின்னம் தாமரை, ஜி.கே. வாசன் சின்னம் தாமரை. இந்த மாதிரி நல்லவங்களாக சேர்ந்து ஒரு கூட்டணி இது வரைக்கும் அமைக்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக மிகப்பெரிய நல்ல கூட்டணி அமைச்சிருக்கு. இது நாட்டை வாழ வைப்பதற்கு, மக்களை காப்பதற்கு, மக்களுடைய வளர்ச்சியை கொள்வதற்கு, விவசாய பெருமக்களை பாதுகாப்பதற்கு இந்த கூட்டணி. நேற்று அப்படி ரெண்டு கூட்டணி இருக்கு. ஒரு கூட்டணி ஏற்கனவே சாராயத்தை வைத்து சாம்ராஜ்யத்தை பண்ணி குடும்பத்தை ஆட்சி பொறுப்பில் வச்சு நாட்டை காலி பண்ணிட்டு ஒரு மந்திரி ஜெயிலில் இருக்கான், 11 மந்திரி பெயில் கேட்டு நிற்கிறான் திமுக. அவனுக்கு வால் பிடிக்கிற காங்கிரஸ் அட்ரஸே இல்லாமல் போச்சு. அதுக்கடுத்து இன்னொரு கூட்டணி இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இபிஎஸ் கூட்டணி, அண்ணா திமுக இருக்கக்கூடிய இபிஎஸ் கூட்டணி. இந்த கூட்டணி எதுக்கு தனியாக நிற்கிறான்றது அவனுக்கே தெரியாது. 4 வருஷமா ஐயா மோடியோடைய தயவுல ஆட்சி பண்ணி எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ கொள்ளடிச்சு எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு தேவையில்லாம இந்த தேர்தல் ஐயா மோடிக்கான தேர்தல். இந்த தேர்தலில் ஐயா மோடியை அவர்கள் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி. காரணம் பிஜேபி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு மொத்தர் கூட்டணி வச்சு நிற்கிறாங்க. அவங்களை கேளுங்க, உங்க பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் யார், பாரத பிரதமராக நீங்க யாருக்கு தேர்ந்தெடுத்து கேளுங்க. அவங்களுக்கு பாரத பிரதமர் வேட்பாளரே கிடையாது. அந்த பக்கம் போனால் காங்கிரஸ்ல ராகுல் காந்தின்னு பாதி பேர் சொல்றான், பாதி பேர் அவங்க ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் மக்களுக்கும் 140 கோடி மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் நம்ம ஐயா மோடி, நம்ம கூட்டணி தலைவர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலைவர் வச்சிருக்கிறேன் நாம. அதனால இந்த சின்னம் தாமரை சின்னம் முதல் முறையா கிருஷ்ணகிரியில இவங்கெல்லாம் தலைவரோட ஆசையுடன் உங்கள் மத்தியிலே நான் வாக்கு கேட்கிறேன். 20 வருஷமா திமுகவும் காங்கிரஸும் மாற்றி மாற்றி எம்பியா இருக்காங்க. இந்த தொகுதி வளர்ச்சிக்கு, இந்த பகுதி வளர்ச்சிக்கு, விவசாயிகளுக்கு யாருக்கும் எந்த நன்மையும் பண்ணலை. எல்லாம் சாப்பிட்டு போனதான் மிச்சம், டாட்டா சொன்னதான் மிச்சம். அடுத்த கூட்டத்தில் சொன்னாங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜோலார்பேட்டிலேருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஓசூருக்கு ரயில்வே பாதை கொண்டு வரோம். 2500 கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கப்பட்டது. திட்டங்கள் விரைவில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது மாதிரி பெங்களூர் ஓசூருக்கு மெட்ரோ, விமான நிலையம் இதெல்லாம் கொண்டு வரதோடு இல்லாமல் நம்ம பக்கத்தில் சிப்காட்டு, ஓசூர் இன்னைக்கெல்லாம் எவ்வளோ வேகமாக தொழில் வளர்ந்து வருமானம் உயர்ந்து நமக்கு எல்லாமே வருமானம் அதிகம் ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய பேர் ஷூ கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு. படிக்காத பெண்கள் கூட 13,000 பேர் போச்சப்பள்ளி ஷூ கம்பெனியில் வேலை செய்யறாங்க. இனியும் 7,000 பேருக்கு அங்கே அடுத்த மாதம் வேலை காத்துருக்கு. இப்போ அங்கே போன ஓலா போனீங்கன்னா 4,000 பெண் பிள்ளைகள் 11ஆம் கிளாஸ் பிடிச்சிங்கன்னா அந்த ஓலாவில் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி அங்கே டிவிஎஸ் கம்பெனி, அசோக் லேலண்ட் கம்பெனி, அங்கே டாட்டா செல்ஃபோன் வச்சுருக்கீங்கள, அந்த செல்ஃபோன்லாம் ஒரு காலத்தில் இறக்குமதி தான் பண்ணுறோம். இப்போ உலகத்துக்கே ஒசூரில் இருந்தால் ஏற்றுமதி பண்ணுறான். அவ்வளோ பெரிய தொழிற்சாலைலாம் வந்துருச்சு. அங்கே 60,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கு. இப்படி எல்லா பகுதியிலும் தொழில் வளங்களை கொண்டு வந்து மக்களுக்கு தொழிற்சாலைகள் உண்டாக்கி வேலை வாய்ப்பு கொடுப்பது ஒரு பக்கம். விவசாயத்தை வளர்த்தெடுக்கணும். விவசாயியும் தொழிலும் இந்த நாட்டுடைய 2 கண்கள். விவசாயி வாழலன்னு சொன்னால், விவசாய பொருள் இல்லைன்னா இந்த நாடு அழிஞ்சிடும். எல்லாருக்கும் சோறு போகிறது தான் விவசாயம். ஆக அவர்களை உயர்த்துவதற்கு ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காரு, 20,000 கோடியில் தனியாக ஒரு பட்ஜெட்டை போட்டு நெல்லுக்கு இந்த விலைன்னா அந்த விலை, கோதுமைக்கு இந்த விலைன்னா அந்த விலை, இதையெல்லாம் நிர்ணயித்து அதிகப்படியாக அதை சாகுபடி செய்து பருப்பு வகைகளை சாகுபடி செய்து ஒரு நம்ம உண்டாக்கின பொருளை பாதுகாப்பாக வச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு ஏற்றுமதி மையத்தை இந்த பகுதியில் உருவாக்கணும்னு ஐயாட்ட சொல்லி நாங்கள் அதுக்கான முயற்சிகள் ஏற்பட்டிருக்கோம். இப்படி விவசாயத்தை வளர்க்க வேண்டும். விஞ்ஞானம்ன்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கு மழை வரும், என்னைக்கு எவ்வளோ வெயில் அடிக்கும்ன்றது இஸ்ரோவில் இருக்குது. இஸ்ரோவுடைய அந்த ஆராய்ச்சி நிலையத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பயிர் பாதுகாப்பு, இப்போ அந்த மாஞ்செடி இருக்குது, சந்தூரில் இருக்கிற மாஞ்செடி உலக அளவில் ஃபேமஸ். ஆனால் அதுக்கு காப்பீடு அவங்க வாங்குறதில்ல. மழை வெள்ளம் பாதிக்கப்படுகிற போது அந்த செடியெல்லாம் அழிஞ்சிருது, அதுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இப்போ தென்னை செடி இருக்குது, தென்னை மரம் இருக்குது. எல்லாத்துக்குமே மத்திய அரசாங்கம் விவசாய காப்பீடு கார்பரேஷன் வச்சிருக்கு, அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அதில் நம்ம காப்பீடு வாங்கிக்கலாம். பல பேருக்கு தெரியுது இல்லை.
இந்த நாட்டில் இதெல்லாம் கொண்டு வந்தவர் ஐயா மோடி. சுயவிதை கொடுக்கல் பெண்களுக்கு 20 லட்சம் ரூபாய் ஒரு கோடி சொல்லணுன்றார். அது மாதிரி ஏரி வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் 319 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி 28 கோடி ஏழை மக்கள் இந்த ஒரு வருஷத்துல ஏழைகளாக இருந்தால் நடுத்தர வர்க்கத்திற்கு ஐயா மோடி கொண்டு வந்திருக்காரு. இதையும் பார்த்து எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் கொடுக்கணும் இலவசமாக, எல்லா வீடுகளுக்கும் சூரிய மின்சக்தியில மின்சாரம் இலவசமாக கொடுக்கணும்னு திட்டம் போட்டாச்சு. இதெல்லாம் செய்யணும். ஒரு பக்கம் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் நாட்டு பாதுகாப்பு, இன்னொன்று இந்த சாமி விஷயம். இப்போ நம்ம கோயிலில் உட்காந்துருக்கோம், அதெல்லாம் அதை பேசுகிறேன். யாராவது கடவுள் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா? கடவுள் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஆனால் இந்த திமுக என்ன பண்ணுறான்? கடவுள் இல்லைன்னு சொல்கிறான். ஐயா என்னுடைய தளபதி ஐயா ஸ்டாலின் இல்லைன்னு சொல்கிறான். அவர் மனைவி ஊர் ஊரா எல்லா கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ ஓட்டுக்காக ஒருத்தர் போய் சொல்லி கடவுள் இல்லை என்று மக்களை ஏமாற்றுவது ஒருத்தர். அவரை காப்பாற்றுறதுக்கு அந்த அம்மா கோயிலுக்கு போகுது. இப்படி கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தை, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத கூட்டத்தை, தேசிய பக்தி தெய்வ பக்தின்னு சொல்லுவோம். அந்த தேசிய பாதுகாப்புக்கு இந்த நாட்டுக்கு நம்ம அந்த பக்தியோட இருக்கணும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல நம்ம இந்தியர்களாக இருக்க முடியாது. இந்த ரெட்டை மேடை போடுறது திமுகவை நான் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சாராயத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாரும் பாதிச்சிருக்கோம். நம்முடைய நாட்டுடைய இந்த தமிழ்நாட்டில் மொத்த வருமானத்தில் அதிகமாக சாப்பிட்றது சாராய ஊழல். ஒரு மந்திரி ஜெயிலில் போயிட்டா அவங்க வந்துட்டே இருக்காங்க ஜெயிலுக்கு. ஏன் போனால் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது, லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது, அப்புறம் ஜெயிலுக்கு போகிறது. கேட்டால் உடனே நான் எதுவுமே செய்யணும்னு போய் சொல்கிறோம். பாருங்கள், 1980 நீங்களாம் இருந்திருப்பீங்க. 80 இந்த தொகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், அந்த தருமபுரி மாவட்டத்தில் ஊழல் செய்யாத ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் என்று சொன்னால் அது உங்கள் பிள்ளை நரசிம்மனை தவிர யாரும் இல்லை. புரிஞ்சு கொடுங்க. மற்றவெல்லாம் ஊழல் செஞ்சுருக்கான், ஜெயிலுக்கு போயிருக்கான், ஏமாத்திருக்கான், கேஸ் இருக்கு, எல்லாமே. ஆக நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் சொன்னால் தாமரைக்கு ராமர் கோயிலை 500 வருஷமாக கட்ட முடியாது. ராமர் கோயிலை கட்டி அதை உலக அளவுக்கு பிரசித்தி செய்து நமக்கு ராமபிரான் வழிபடுவதற்கு எல்லா ஊர்லேருந்து ட்ரெயின் போச்சு, 32 ட்ரெயின் போச்சு. இன்னும் நிறைய ரயில் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் ஐயா மோடி தான் செஞ்சுட்ருக்காரு. ஆனால் இதை மறைச்சி போய் சொல்லி திமுக வாயில பட சொல்கிறான். அவனை நம்பாதீங்க. அதை அடுத்து அப்படி அண்ணா திமுக நம்பக்கூடாது. யார் ஒரு அரசியல் தலைவர் எடப்பாடி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணார், சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார், அதுக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணார், இப்போ கடைசி ஐயா மோடிக்கு துரோகம் பண்ணார். துரோகியுடைய கூட்டம் தான் அது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, யார் ஒருவன் அரசியல ஐயா மோடிக்கு துரோகம் செய்தானோ அவன் அரசியலே வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. அதுதான் ஐயா மோடி வரலாறு. தலைவரை போய் அசிங்கப்படுத்தி பேசுற நம்ம ஊர்ல கேபி முடிச்சார். இதெல்லாம் வாழ வச்சு மந்திரியாக்கி சம்பாதிக்க வச்சு கோடீஸ்வரர்களாக்கி அழக பார்த்தது ஐயா மோடி. ஆனால் ஏன்டா ஊழல் செஞ்சதா உடனே ஐயா இருக்கிறோம். ஊழல் ஏன் செஞ்ச? திமுக தப்பு பண்ணணும், நீ அதே தப்பு பண்றன்னு கேட்டா உடனே மோடி வரலாம். இந்த 2 பேரும் பட்டாசு வச்சு அதான் பிரயோஜனம் இருக்கா? அந்த மாதிரி 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா பிரயோஜனம். 19ஆம் தேதி நீங்க ஓட்டு போட்டு தாமரைக்கு போடணும். அதனாலதான் நான் சொல்ல, தாமரைக்கு ஓட்டு போட்டு என்னை டெல்லிக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களோட கொடுக்கக்கூடிய வாக்குகள் மூலமாக டெல்லிக்கு போய் இந்த பகுதி வளர்ச்சியோட நிறைய காரியம் செய்யணும். சாலை வசதி வேண்டும், பஸ் வசதி வேண்டும், மின்சார வசதி வேண்டும், சாக்கடை வசதி வேண்டும், வீடு கட்டுறதுக்கு வசதி வேண்டும், தாய்மார்களுக்கு உழைப்பதற்கு முன்னேறுக்கு வசதி வேண்டும், விவசாயிக்கு வசதி வேண்டும், விவசாய தொழிலாளிக்கு வசதி வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். 90 கோடி மக்களுக்கு 5 வருஷமா இலவசமாக ரேஷன் பொருளை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் மோடி. நேற்று நீங்களாம் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்தை சொன்னார். எத்தனை பேருக்கு தெரியல. 5 வருஷம் இலவசமா ரேஷன் பொருளை கொடுத்துட்ட மோடி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் பிரதமரான பிறகு மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு ரேஷன் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். எவ்வளவு பெரிய சமாச்சாரம்! அதுல ஏதாவது திருட முடியுமான்னு பார்க்கலாம் திமுக, இல்ல ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமான்னு பார்க்கலாம். நாம அரிசி கொடுத்தா இவன் பெருச்சாளி மாதிரி திருடிடுவோம். ஆக இவர்களை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும்.
நம் வாழ்க்கை முன்னேறதுக்கு, நம்முடைய சங்கத்தை முன்னேறுவதற்கு, ஏழை பெண்கள் உயர்வதற்கு தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தாமரை மறக்கக்கூடாது. அதுதான் ஐயா மோடியின் சின்னம், கூட்டணியின் சின்னம். அதற்காக உங்க பகுதியில் எவ்வளவு ஓட்டு இருக்கு? உங்க ஊர்ல 3000 சில்லற ஓட்டு இருக்கு. ஐயா சில்லற ஓட்டை சில்லற கட்சி கொடுத்துருங்க. 3000 ஓட்டை நம்ம கட்சிக்கு ஓட்டு வாங்க. ஐயா 3000 ஓட்டு நீங்க போட்டீங்கன்னா முடிஞ்சது கதை. யாரு திமுக காலி, அண்ணா திமுக காலி, நாம தான் ஜெயிச்சோம், நாம தான் டெல்லிக்கு போவோம். அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்து எம்பி ஆனப்புறம் டாட்டா காட்டுவோம். நான் என்ன பண்ணுவேன்னா 200 பேர் தொகுதியில் தேர்ந்தெடுத்து மாதம் டெல்லிக்கு அவங்க ட்ரெயினில் கூப்பிட்டு போய் எல்லாரையும் பார்க்க வச்சு மறுபடியும் ட்ரெயின் ஏற்றி அனுப்புவோம். இப்படியும் நான் பல காலத்தில் செஞ்சிருக்கேன். மீண்டும் வாக்களித்த மக்களுக்கு அதையே தொடர்ந்து செய்வோம் என்ற உறுதியை உங்கள் மக்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள. அதனால எப்போ நான் எம்பியாக இருக்கும்போது இப்போ நீங்கள் போனது வேற, நான் சொல்லி ஏன் காசுலாம் மக்களை கூப்பிட்டு போகிறேன். அதனால இதெல்லாம் செய்யணும்னா நீங்கள் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடணும். ஐயா மீண்டும் பிரதமராக 3வது முறை வர வேண்டும். 400 தொகுதியில் பிஜேபி வெல்ல போகிறது. அந்த நாடாளுமன்றத்தில் கிருஷ்ணகிரி ஒன்று இருக்கணும்ல, உங்கள் ஓட்டில் தானே இருக்கணும். நீங்கள் போடக்கூடிய 3000 ஓட்டில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் தாமரை ஜெயிச்சு டெல்லியில் போய் உட்காரணும். அதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய். வணக்கத்திற்குரிய பாலகுடி வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உங்களுடைய பொற்பாதங்களை வைக்கிறேன். நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எம்பி எலெக்ஷன் வருதுமா. அதில் உங்கள் பொன்னான வாய்ப்பை ஐயா மோடி கொடுத்துருக்காரு. நீங்கள் நல்லவங்கள, நேர்மையானவங்கள, உங்களுடைய வரிப்பணத்தை திருடாதவங்கள, உங்கள்கிட்ட ஏமாத்தவங்கள, லஞ்ச ஊழல் செய்யாதவர்கள், கோமாளித்தனமாக நடக்காதவர்கள், பெண்களுடைய பாதுகாப்பு, வீடுகளுடைய பாதுகாப்பு, சொத்துடைய பாதுகாப்பு, இதெல்லாம் பார்த்து நல்லவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும். என்னுடைய கோரிக்கை அதுதான். கட்சிகள்லாம் கூட 2வது வச்சுக்கலாம். யார் வந்தால் அந்த மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்பதை நீங்களே நிற்பார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, என் ஊர் ராயக்கோட்டை. 5 வருஷமாக ஒரு காங்கிரஸ்காரன் எம்பியாக இருந்தார். 15 வருஷமாக திமுக இருந்தார். என்னன்னு கூட கண்டுக்கல. இந்த தொகுதிக்கு வேண்டிய வளர்ச்சி பண்ண ஒன்றும் கொடுக்கல, செய்யலை. இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு இன்னைக்கு ஐயா மோடி அவர்களும், ஐயா ராமதாஸ் அவர்களும், தினகரன் அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், வாசன் அவர்களும் இணைந்து இன்றைக்கு இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த மாபெரும் கூட்டணியை உருவாக்கி 2 திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கு. நல்லவர்கள் எல்லாம் ஒரு புறம், நாட்டை கெடுப்பவர்கள் எல்லாம் ஒரு புறம். ஆக இந்த 2 கூட்டணியை வித்தியாசம் பார்த்து கொள்ளுங்கள். மக்களுக்கு வேலை செய்ய மாட்டான், போய் டாட்டா காட்டிடுவான், டெல்லியில் உட்காந்து கொட்டா விட்டுட்டு இருப்பான். அந்த மாதிரி எம்பி நமக்கு வேண்டாம். இதே பாலகுடியில் முருகேசன் நிற்கும் போது ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், இந்த ஆற்றுலேருந்து ஏரிக்கு தண்ணி கொண்டு வரணும், கொண்டு வந்தோம். இப்போ இனியும் சொல்கிறேன், நான் எம்பியாக வந்தப்புறம் அதை இன்னும் விரிவுபடுத்தி உங்கள் பகுதிக்கு நிறைய நீரை அந்த ஏரி பகுதி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வேண்டிய செலவு பணத்தை முழுசா நானே கொடுத்து செஞ்சு கொடுக்குறேன். ஏன் எம்பி ஃபண்ட்லேருந்து கொடுக்குறேன், ஸ்டாலின் கொடுக்க வேண்டாம், நாங்களே கொடுத்து நாங்களே செய்கிறோம். தாய்மார்கள் அது ஒரு பக்கம். எல்லாருக்கும் 90 கோடி மக்களுக்கு ரேஷன் பொருளை 5 வருஷமாக கொடுத்தார் ஐயா மோடி. சுயவேலை உதவி பண்ணக்கூடிய பெண்களுக்கெல்லாம் 20 லட்சம் ஒரு குரூப். இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஏரிக்கரை வேலை செய்யக்கூடிய நம்முடைய சகோதர பெண்மணிகளுக்கு 319 ரூபாய் என்று தினக்கூடிய உயர்த்த பெருமை ஐயா மோடி வச்சார். அது மட்டுமல்ல, 12 கோடி பெண்களுக்கு கேஸ் கொடுத்துருக்கோம். 16 கோடி விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் இலவசமாக நேரடி அக்கௌண்ட்ல போகுது. இந்த நேரடி கணக்கு என்பது ஐயா மோடி வந்த பிறகு யாருக்கெல்லாம் எது செய்ய வேண்டுமோ சேர வேண்டுமோ அவருடைய கணக்கில் நேரா போடுறா, நடுவில் எந்த திருடனும் வரக்கூடாது என்று இந்த முறையை ஏற்படுத்தினார்கள். இது மட்டுமல்ல தாய்மார்களே, ஒரு வருஷத்துல 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக காட்டுவேன் என்று திட்டத்தை வைத்திருப்பவர் ஐயா மோடி. இப்படி ஒரு வருஷத்துல 3 கோடி பெண்களை லட்சம் சம்பாதிக்கக்கூடிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்குவேன் என்று சொல்லி திட்டத்தை கொண்டு வந்தவர் ஐயா மோடி. எல்லா வீட்டுக்கும் குழாயில தண்ணீர் இணைப்பு ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணியே இல்லாம பைப்பு போட்டு என்ன பண்றது, மாநில அரசாங்கம் அதுக்கு தண்ணி கொண்டு வந்து சேர்த்தணும். அது மாதிரி எல்லா வீடுகளுக்கும் இப்ப என்ன சொல்லியிருக்கோம்,
ஏழை மக்கள் 1 கோடி மக்கள் வாழக்கூடிய வீடுகளுக்கு இலவசமாக சூரிய மின்சக்தி திட்டம் மூலமாக 300 யூனிட் மின்சாரத்தை தாய்மார்களே உங்களுக்கு இலவசமாக கொடுக்க போறோம். இதெல்லாம் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு. அதுக்கு மேல 500 வருஷமா இந்த இந்துக்கள் நாட்டக்கூடிய இந்த நாட்டில் 500 வருஷமா ராமர் கோயில் கட்ட முடியாத ஒரு கேவலமான நிலை. உச்ச நீதிமன்றத்திலே, சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே திட்டங்களை நிறைவேற்றி நாம் வணங்கக்கூடிய ராமரை இந்திய நாட்டிலே மிகப்பெரிய ராமர் கோயிலை அயோத்தியிலே கட்டி சிறப்பு சேர்த்தவர் ஐயா மோடி. வேற யாராலும் செய்ய முடியல. அது மட்டுமல்ல, இங்க இருந்து ஒரு பட்டனை போட்டு அமெரிக்கா சைனாவை தாண்டி தாக்கிட்டு திரும்பி வரக்கூடிய ராக்கெட்டை இந்தியாவை முதல் முறையாக கண்டுபிடித்தவர் ஐயா மோடி. நம்ம ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறோம், இவன் ரீல் விடுறான் இங்க உட்கார்ந்து. இது மாதிரி கட்சிகள் எல்லாம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். வல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமா நம்ம மக்கள் மத்தியில ஒரு கோரிக்கை இருந்தது. எப்படா இந்த திமுக அண்ணா திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அதற்கு ஐயா மோடியும் ராமதாசும் இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இந்த 2 திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புவதற்காக இந்த தேர்தலிலே உங்களுடைய பொன்னான மேலான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், அனைத்து தரப்பு மக்களும், ஆண்களும் பெண்களும் வளர வேண்டும். இந்த பகுதியிலே விவசாயம் செழிப்புடன் நடத்தப்பட வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். கிருஷ்ணகிரி பகுதியிலே ஓசூர் சூளகிரியிலே இருப்பதை போன்ற மிகப்பெரியதொரு சிப்காட் வளாகத்தை இந்த பகுதியிலே உருவாக்கி நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும். சாராய சாம்ராஜ்யம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். பெண்களை, குடும்பத்தை பாதிக்கின்ற சாராய சாம்ராஜ்யம் ஒழிக்கப்பட வேண்டும். சாராய ஆலைகளையே அந்த வண்டியில போறவங்க நிறுத்தி நோட்டீஸா கொடுங்க, தாமரை ஓட்டு போட சொல்லுங்க. நம்ம அதான் செய்யணும். தாமரை ஓட்டு கேளுங்க. இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வீட்டு பிள்ளையான எனக்கு இந்த பாலகுடி மக்களுடைய வாக்கள் மூலமாக உங்கள் குரலை டெல்லியிலே சென்று ஒழிப்பதற்கு எனக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று கேட்டு உங்கள் பொன்னான மேலான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு அள்ளி கொடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். 2 கட்சிகளுக்கும் கிடைக்கிற வாக்குகளை விட 3 மடங்கு அதிகமான வாக்குகள் நாம் நமக்கு பெற வேண்டும். அப்ப பாலகுடியில எவ்வளவு ஓட்டு? 2000 நீங்க எவ்வளவு சொல்றீங்க? எவ்வளவு இருந்தாலும் சரி, அதுல 100க்கு 90% தாமரைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். என் கையை வர தட்ட மாட்டீங்களா? நான் பேசிட்டே தான் இருப்பேன் சாயந்தரம் வரைக்கும். அம்மா அது மாதிரிமா உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். உங்களை பாதுகாக்கணும், விவசாயிகளை பாதுகாக்கணும், பெரியவங்களை பாதுகாக்கணும், இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், தொழில் வளர்ச்சி வரணும், விவசாய வளர்ச்சி வரணும்னால் அதற்கு ஒன்றே ஒன்று, ஐயா மோடி அவர்கள் 3வது முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகும் போது நான் அங்க இருக்கணுமா வேணாமா? இருக்கணுமா? அப்படின்னா உங்க ஓட்டை தவறாம தாமரை சின்னத்துக்கு கொடுத்து என்னை ஜெயிக்க வைத்து உங்கள் தம்பியான என்னை டெல்லிக்கு அனுப்பி வைக்கல் என்று கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். ஐயா, அம்மா, உங்கள் எத்தனை பேருக்கும் வணக்கம். ஓரத்தில் இருக்கவங்க, நிழல்ல இருக்கவங்க, வெயில இருக்கிறவங்க, டீ கடையில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தயவு செஞ்சு தாமரைக்கு ஒரு முறை ஓட்டு போடுங்க. அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்பதை சொல்லி ஜாதி, மதம், இனம் என்று பாராமல் இங்கே நாம் வேலை செய்வோம், சேவை செய்வோம் என்ற உறுதியை கொடுத்து நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். வேண்டும் மோடி, வேண்டும் மோடி, வேண்டும் மோடி. ஐயா மோடி வாழ்க, ஐயா மோடி, ஐயா OPS, ஐயா ராமதாஸ், ஐயா தினகரன், ஐயா வாசன், பாலகுடி மக்கள் நன்றி, வணக்கம். எப்போதுமே மின்னல் மேல வாங்க, மின்னல் மேல வாங்க. அவருக்கு ஏதாவது கொடுங்க. ரைட் தலைவா, நீயே வாழ்க. எல்லாரும் பள்ளி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இப்ப நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல், எம்பிக்கான தேர்தல், பிரதமருக்கான தேர்தல். இந்த தேர்தலில் நாட்டுக்கு செய்யக்கூடிய உத்தம தலைவர் ஐயா மோடி நாட்டுக்கு பிரதமரா வரணும்னு 400 இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சு வரும் எல்லாரும். ஐயா மோடி அவர்கள் 3வது முறையாக, அந்த கொடியை கொஞ்சம் சைட்ல வை தம்பி, எல்லாரும் கேட்கட்டும். 3வது முறையாக ஐயா மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பிரதமராக பதவியேற்க போகிறார்கள். அப்போது
400-லே 1 கிருஷ்ணகிரி தொகுதி வெள்ளாரம்பள்ளி வாக்காளர்களுடைய வெற்றி பெற்ற சின்னமான தாமரை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக உன்னுடைய அண்ணன் தம்பியாக நான் உங்கள் மத்தியிலே தாமரைக்காக வாக்கு. எதுக்கு தாமரைக்கு ஓட்டு போடணும்? நல்லவர்கள், நாணயமானவர்கள், வரி பணத்தை திருடாதவர்கள், இந்த நாட்டை வளர்க்கக்கூடியவர்கள், நம்முடைய நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு புறம் நம்முடைய கூட்டணியிலே ஐயா மோடியின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, ஐயா ராமதாஸ் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, ஐயா தினகரன் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, ஐயா ஓபிஎஸ் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, ஐயா ஜி.கே. வாசன் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, வெள்ளரம்பள்ளி மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரே சின்னம் தாமரை என்பதை 20 வருஷம் நாட்டில் திமுக காரனும் காங்கிரஸ் காரனும் எம்பியா இருந்தான். உங்களை என்னன்னு கூட கேட்கல. அந்த 2 அதை மாற்றி ஒரு மாற்றத்தை கொடுத்து வெள்ளாரம்பள்ளி மக்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு, இங்கே விவசாயம் வளர்ச்சி பெறுவதற்கு, தொழில்கள் வருவதற்கு, வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு, ஏரிக்கரையில வேலை செய்யக்கூடிய தாய்மாருக்கெல்லாம் இன்னைக்கு 319 ரூபான்னு இன்னைக்கு தினக்கூலியை உயர்த்தி ஆச்சு. தாய்மார்களே, உங்களுக்காக ஐயா மோடி பல காரியம் செஞ்சிட்டு இருக்காரு. எல்லா வீடுகளுக்கும் இலவசமான குடிநீர், இலவசமாக வீடு, 12 கோடி பெண்மணிகளுக்கு இந்த நாட்டில் இதுவரைக்கும் இலவசமாக காசு கொடுத்திருக்காரு. 16 கோடி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு இன்று வரை 6000 ரூபாய் தொடர்ந்து பேங்க் கணக்கில் நிதியா கொடுத்துட்டு இருக்காரு. இவ்வளவு செய்யக்கூடிய ஐயா மோடி, தலைவா கொஞ்சம் சும்மா இரு தலைவா, நான் பேசின அப்புறம் உனக்கு அப்போ நாடு கொரோனால பாதிக்கப்பட்ட போது கொஞ்சம் எல்லாம் யோசனை பண்ணுங்க. அமெரிக்காவும் சைனாவும் சொன்னா நான் தான் இந்த வியாதியை உண்டாக்கிறேன், இந்தியா முடிஞ்சிடும் சொன்னா. இந்தியா முடிந்துவிடும் என்று சொன்னவர்களை எல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டு நம்ம தலைவர் ஐயா மோடி இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை ஜாதி, மதம், இனம், கட்சி என்று பார்க்காமல் 140 கோடி மக்களுக்கும் வாழ்வளித்து தடுப்பூசியின் மூலமாக வாழ்வை காப்பாற்றிய தலைவர் ஐயா மோடி. அதை மறந்துவிடக் கூடாது. அப்பேற்பட்ட உத்தம தலைவன் இன்றைக்கு இந்த நாட்டிலே ஆட்சி செய்கின்ற போது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 90 கோடி மக்களுக்கு தொடர்ந்து இலவசமாக ரேஷன் பொருளை உலகிலே கொடுத்த ஒரே தலைவன் ஐயா மோடி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு தாய்மார்களுக்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னா, உங்களை எல்லாம் சுயநிதி குழுக்கள், வங்கிகள் மூலமாக பெண்களுக்கு இதுவரை முத்ரா திட்டத்திலே 30,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். நேற்று நிர்மலா சீதாராமன் அம்மையார் பேசும்போது தெளிவாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு எந்தெந்த திட்டத்தில் ஐயா மோடியின் திட்டத்தில் நேரடியாக உதவி வந்திருக்கு, பயனடைஞ்சிருக்கு நேரடியாக சொன்னார். ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு விவசாய பகுதியான நம்முடைய பகுதியை விவசாயத்தை வளர்த்தெடுத்து விவசாய பொருளுக்கு நியாயமான விலை கொடுத்து அதை பாதுகாத்து வெளி மாவட்டத்திற்கும் வெளி மாநிலத்திற்கும் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு விவசாய ஏற்றுமதி பகுதியை இந்த பகுதியிலே கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, அது போலவே தொழில் வளம் வர வேண்டும். எல்லா பகுதியிலும் நிறைய தொழிற்சாலைகள் வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுக்க வேண்டும். தாய்மார்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பெற வேண்டும். இப்படி செய்கின்ற போது தலைவர் மோடி இப்ப என்ன சொன்னாரு? 1 கோடி ஏழை மக்களுடைய வீடுகளிலே 300 யூனிட் மின்சாரம் தயாரிக்கின்ற சோலார் உற்பத்தி எல்லா வீடுகளுக்கு மேல இலவசமா போட்டு கொடுங்கன்னு சொல்ற. அப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு புறம், ஆனால் நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து அவர்களை ஏமாற்றி சாராய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி மக்களை மயக்கத்திலே வைத்து மக்களுடைய ஓட்டுகளை திருடக்கூடிய கூட்டம் ஒரு புறம். இதை எண்ணி பாருங்கள். இங்கு இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள், அவர்கள் எல்லாம் நடித்து நாட்டை ஏமாற்றி வாக்கை திருடக்கூடியவர்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் பகுதியை சேர்ந்தவனாக, உங்களுடைய மண்ணின் மைந்தனாக என்னை உங்கள் வேட்பாளராக மட்டுமல்லாமல் என்ன அதிகமான வாக்குகள் பெற்றுக் கொடுத்து ஜெயித்து கொடுத்து எனக்கு வெற்றி வாகை பெற்று தர வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகளை, உங்களுடைய உரிமைகளை டெல்லியிலே சென்று உங்களுக்கான பணிகளை செய்வதற்கு எனக்கு உத்தரவிடுங்கள் என்று கேட்டு உங்களை நாடி வந்திருக்கிறேன். நான் டாடா சொல்லிட்டு போறதுக்கு திமுக காங்கிரஸ்காரன் இல்லை. வெற்றி பெற்ற பிறகு உங்களை தேடி நாடி வந்து வெள்ளாரம்பள்ளி மக்களே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று செய்து கொடுக்கக்கூடிய
தன்மையும் திறமையும் அந்த யோகியம் இருப்பதால் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வாக்கு கேட்க வந்திருக்கின்றேன். என் தலைவர்கள் ஐயா மோடி அவருடைய கூடிய தலைவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்பேற்பட்ட நல்ல கூட்டணியினுடைய வேட்பாளரான என்னை நீங்கள் வெள்ளாரம்பள்ளி எவ்வளவு ஓட்டு இருக்கு? வெள்ளாரம்பள்ளி ஓட்டு எவ்வளோ? 2150. நம்ம தலைவர் சொல்லிட்டார். 150 ஓட்டு வேற கட்சிக்கு விட்டுலாம். 2000 ஓட்டும் தாமரைக்கு பெற்றுக் கொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை என்பது. அது பாரு மீச எக்ஸ்ட்ரா விசில் அடிக்குது. 2000 ஓட்டு உனக்கு நல்லா அடி. ஆக இந்த பணியை செய்வதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயின். வேண்டும் மோடி, வேண்டும் மோடி, வேண்டும் மோடி, ஐயா மோடி, ஐயா மோடி, ஐயா ராமதாஸ், ஐயா ஓபிஎஸ், ஐயா தினகரன், ஐயா வாசன், வெள்ளாரம்பட்டி மக்கள் நன்றி, வணக்கம், ஜெய். 9ஆம் தேதி அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியை வலுப்படுத்துகின்ற வகையிலே 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியிலே அமர வேண்டும். அதற்காக நடைபெறுகின்ற இந்த தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை வருகின்ற 19ஆம் தேதி அன்று தாமரைக்கு பதிவு செய்ய வேண்டும். தாமரை சின்னத்தை வெற்றி சின்னமாக மாற்ற வேண்டும். தமிழகத்திலே போற்றுதலுக்குரிய டாக்டர் ஐயா ராமதாஸ் அன்புமணி அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர், அருமையினர் நரசிம்மனுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமான தாமரை, போற்றுதலுக்குரிய அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய தினகரன் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர், அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமான தாமரை, போற்றுதலுக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓம் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணன் நரசிம்மனுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமான தாமரை, போற்றுதலுக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அருமை நரசிம்மன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் தாமரை. அந்த தாமரை சின்னத்தை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரையிலே பதிவு செய்யுங்கள். உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே பதிவு செய்து வருகின்ற 19 அன்பு கொண்ட வாக்காளர் பெருமக்களே, நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே மக்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சந்தேகமான வகையிலே சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசு எப்படி என்று சொன்னால், நடைபெறுவது என்னவோ தமிழ்நாட்டிற்கான தேர்தல் போலவே மக்களை கட்டமைத்து மக்களை ஏமாற்றி நயவஞ்சகத்தோடு பேசி 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 மக்களை ஏமாற்றியே பழக்கப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நுழைப்பது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் கவனத்திலே கொண்டு வர வேண்டும். நடைபெற இருக்கின்ற தேர்தல் மாநிலத்துக்கானது அல்ல. நரசிம்மன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமான தாமரை. இன்னும் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆதரவோடு தமிழகத்திலே கூட்டணியாக அங்கம் வகித்து தமிழகத்திலே 40 தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களை நிறுத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக எல்லாம் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் போற்றுதலுக்குரிய அண்ணன் நரசிம்மன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வருகின்ற 19ஆம் தேதி அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமான தாமரை சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை பதிவு செய்யுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்திலே 3 முறை முதலமைச்சர். குஜராத் மக்களுக்கு சேவை செய்தனுடைய அதன் மூலமாக இந்திய திருநாட்டினுடைய 10 ஆண்டு காலம் பிரதமர். குஜராத்திலே 3 முறை முதலமைச்சர், இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக 10 ஆண்டு காலம் தாமரை சின்னத்திலே பதிவு செய்ய வேண்டும். நடக்கிறது ஒன்றும் பஞ்சாயத்து தேர்தலோ அல்லை நமது தமிழ்நாட்டு தேர்தலோ கிடையாது. இந்த டெல்லிக்கான தேர்தல். இந்த டெல்லிக்கான தேர்தல் இந்த இந்திய திருநாட்டை ஆளுகின்ற தகுதி படைத்தவர்களுக்கான தேர்தல்.
உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காருங்க, கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. நான் பின்னாடி நவுறுண்ணா, பின்னாடி நவுறுண்ணா. இறங்க கீழே இறங்கிக்கிறேன். நாடு முழுக்க இந்தியா முழுக்க பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் போட்டு கேட்கிறோம். பிரதமர் நாங்க தான் சொல்லிட்டு முன்னாடி சொல்ல முடியுமா? நாங்க தான் பிரதமர், இவரை தான் நாங்க முன்னிறுத்தி ஓட்டு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக போட்டிக்கு கூப்பிடுறாங்க. போட்டிக்கு கூப்பிடுறாங்க. தமிழ்நாட்டுல தேர்தல் 2 பார்த்து ஒரு தொடரலாம் அப்படின்னு சொல்றாரு. யாரு யார போட்டி கூப்பிடுறது? இங்க இருக்கிற அண்ணாமலையை உங்களால சமாளிக்க முடியல. தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி லீடர் அண்ணாமலையை உங்களால சமாளிக்க முடியல. அவர் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. நீங்க மோடியை போட்டி கூப்பிடுறீங்க. மோடியை போட்டி கூப்பிடுற அளவுக்கு தகுதி உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு தகுதி இருக்கா? இங்க வீடு எடுத்து தங்கு, இங்க ஒரு தொகுதியில நில்லு, வெற்றி பெற அப்படின்னு சொல்றாங்க. அவர் குஜராத்ல 3 முறை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே பதிவு செய்யுங்கள் என்று உங்கள் வீட்டு பிள்ளையாக அப்படியே வேணா, அப்படியே வேணா, அப்படியே வேணா அண்ணா, அப்படியே மூவ் பண்ணா அண்ணா, அப்படியே வாங்க வாங்க, மூவ் பண்ணி வாங்க. உங்களிடத்திலே வாக்குகள் கேட்டு பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அப்படியே மூவ் பண்ணி வாங்க. அப்படியே கொஞ்சம் வெளியே விட்டுருங்க. அன்பிற்கு மரியாதைக்கு உரிய வாக்காளர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த காலை வணக்கம். நடைபெறும் அவங்க என்ன தனியா அங்க கொடி இப்படி வாங்கலாம், இப்படி வா, எல்லாம் இங்க வா, போட்டோ அப்புறம் எடுத்துக்கலாம், வாங்க, ஓடு ஓடு ஓடு. நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய அண்ணன் தம்பியாக, மண்ணின் மைந்தனாக, உங்களுடைய ஆதரவுடன், ஐயா மோடியுடைய ஆசையுடன், ஐயா டாக்டர் ராமதாசனுடைய ஆசையுடன், அண்ணன் ஓபிஎஸ் தினகரன் ஜி கே வாசனுடைய ஆதரவுடன் எனக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே உங்கள் வேட்பாளராக தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கின்றேன். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இந்த நாடு உயர வேண்டும் என்று சொன்னால் ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள் அத்தனை பேரும் உயர்வு வாழ்வதற்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மட்டுமல்லாமல் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று நல்ல காரியங்களை செய்து கொடுப்பதற்கு இன்றைக்கு பார்த்தால் ரயில் திட்டம், மெட்ரோ திட்டம், விமான நிலைய திட்டம் மட்டுமன்றி விவசாய பெருமக்களுக்கு வேண்டிய அத்தனை பணிகளையும் செய்து கொடுப்பதற்கு இந்த பகுதியுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக இன்றைக்கு உங்களுடைய வேட்பாளராக என்னை தாமரை சின்னத்திலே நீங்கள் வெற்றியடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 400 இடங்களை ஐயா மோடி பெறப்போகிறார். அதிலே ஒரு இடம் நம்முடைய கிருஷ்ணகிரி இடம் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தொடர்ந்து பாடுபட்டு தாமரை சின்னத்திற்கு வெற்றி பெற்று கொடுத்து என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக டெல்லிக்கு அனுப்பி உங்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதற்கு வேண்டிய அத்தனை பணிகளையும் செய்து கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்து வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய். இந்த சைடு, இந்த சைடு சைடுல வாங்க. நரசிம்மனுக்கு ஒதுக்கப்பட்ட மாற்றித்தார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் கோவன்ராம் அவர்களும் அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் மற்றும் நம்ம கவுண்டர் திருப்பதி முன்னேற்றப்படுத்த முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யுங்க. அதுக்கு நம்ம ஆதரிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். அதுவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு இங்க எம்பியாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் அருமை நரசிம்மன் அவர்கள் வந்து உங்க வீட்டு பிள்ளை. எப்ப வேணா நீங்க வந்து கேட்கலாம். உங்களுக்கு வந்து அதிக கிலோமீட்டர் பணத்துக்கு ஆசைப்படாம மக்கள் கொண்டே ஒன்று என்ற குறிக்கோளாக செயல்படுகின்ற பாரதிய ஜனதா
குடிக்கிறீங்க கையண்ணா ஜக்கு சும்மா பார்மா பொறுமை போடணும் பொறுமையா சூடியா நல்லா ஏத்தலாம் அண்ணா டீ தான் அத ஸ்ட்ராங்கா போடுங்க கையிடாதீங்க வீடியோ பண்ணிட்டு கையிடாதீங்க சாத்தியா மாக்க கேடுங்க மேடம் கேடுங்க அக்கா கொஞ்சம் கையில அப்படியே ஸ்ட்ராங்கா கூட மின்னல் டீ மின்னல் டீ கேட்டா பாரு ஸ்ட்ராங்கா அண்ணா கையிடாதீங்க எல்லாம் கையிடாதீங்க டீ வாங்கும்போது டீ அண்ணா அப்படி வேணா அண்ணா போட்ட பிடிக்கும் அப்பா வாங்க அங்குண்ணா அண்ணா அவங்க 2 பேருமே அன்னைக்கு பொலிட்டிக்கல் ரீதியா கலந்து பேசுவாங்க. ஆட்சி முறையை எப்படி கொண்டு போறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.